என்ன பெருசு வெட்டிடலாமா? ஐயா வெட்டினோன்னு செத்துருவோன்னா வெட்டிடுங்க ஐயா. குத்துயிரும் கொலையுருமா விட்டுறாதீங்க. சாதிஷ்டதான் நினைப்பா அப்படியே பெருசாக சாதனை பண்ண மாதிரி அப்படியே வெறப்பா உட்காந்துட்டு இருக்க. நாங்கள் என்ன ஆக்ஷன் நிறுவனம் உங்கள்கிட்ட சொன்னோமாயா? எங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து இப்படி அடைச்சி கட்டி போட்டு பெருசாக சாதிஷ்டா மாதிரி அப்படி உட்காந்துட்டு இருக்க. ஃபஸ்ட்டு வேஸ்டி அவுத்து விடியா, பார்க்க கட்டுறதா இருக்குல்ல. அண்ணா டிவிக்காரண்ணே ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டீங்களே, பேசுங்க. ஏன் நீ இந்த ஊருக்காரன் தானே? உன் பேச்சை கேட்டு உன் பேச்சை நம்பி இந்த ஊருக்குள்ளே வந்தோம். இந்த ஊரில் என்னதான் நடக்குது? நீ ஒரு கதை சொல்கிற, இரும்புற ஒரு கதை சொல்கிற. ஆனாலும் உன்னைத்தானே நம்பணும். கடத்தி வச்சான்ல, நீ கூட சாக நினச்சல, அப்போ கூட நாங்கள் தானே உன்னை காப்பாற்றணும். இன்னைக்கு நாங்கள் சாக கிடக்குறோம்யா. ஏதாவது பேசியா? எங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லியா? பெருசு அதான் டிவிக்காரண்ணா கேட்குறாருல, எடுத்து சொல்லு. மாரிசா, ஏண்டா எல்லாரும் இப்படி மாறிட்டீங்க? ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஊர்ரா இது? நான் பார்த்து வளர்ந்த பசங்கடா நீங்க. மனுஷங்களா இருந்தீங்களேடா, இப்போ ஏன்டா இப்படி அரக்கனா மாறிட்டீங்க? நாங்கள் மனுஷனா இருந்த காலத்தில் எவனும் எங்களை பெருசாக மதிக்கலை. அதான் ஒரு மாறுதலுக்காக இப்போ நாங்கள் அரக்கன்கள்லாம் மாறிட்டோம். ஆனால் இப்போ பயப்படுறானுங்கள்ல. டேய், காட்டுக்குள்ள நீங்க தாண்டா மறைஞ்சு வாழறீங்க. ஊர்ல ஒருத்தரும் பயப்படலடா. பயப்படுவானுங்க. இல்லடா, உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. பாண்டியன் வரட்டும், நான் பாண்டியன் கிட்டயே பேசிக்கிறேன். டிவிக்காரண்ணே கேட்டிங்களா? பாண்டியன் கிட்ட தான் பேசணுமா, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாராம். பாண்டியன் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், பரவாயில்லையா? அண்ணே மாவன அப்படியே வச்சு நேப்பிடுவேன் நேப்பி. அண்ணே என்னண்ணே எல்லாமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இந்த பாண்டியன் பாண்டியன் சொல்றாங்களே, அவர் எப்படியே வருவாரு? வரும்போது வருவாரு. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்றது, பயமா இருக்குல்ல? கொஞ்சம் அவுத்துண்ணா, அரிக்குதுண்ணா, சொஞ்சிக்கிறேண்ணா, அப்புறமா கட்டிக்கண்ணா. அப்போ நீயாவது சொரிஞ்சு விடு. எவ்வளோ அடி ஆச்ச உன்னை எதனா கேட்டேண்ணா, சொரிஞ்சு விட. கைமாறா இருந்துட்டு போகுது. என்ன ரியாக்ஷன்னா இது? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குற. ஒன்று முடியும்னா முடியும்னு, இல்லை முடியாதுன்னா முடியாதுன்னு. யாராவது மூஞ்சில் ரேட் அடிக்கிறது? பாஸ் வராரு. பாஸ் வராரா? அவர் வேறு அடிப்பாரா? நயா ஊர் இது, வரவெல்லாம் அடிக்கிறீங்க. இவர் தான் பாஸா? ஹெல்மெட்டை கட்ட மாட்டாரா? இதுதான் ஸ்டைலா? இவர் தான் உங்கள் பாஸா? நாசமா போச்சு. ரைட்யா, கன்ஃபார்ம்யா. நீ என்னை வெட்ட போகிறது, நான் உன் கையில் சாவ போகிறது. அதான் சாவ போகிறேன்னு தெரியுதுல, கொஞ்சம் சொஞ்சு விட. என்னையா ரியாக்ஷன் இது? ராஜேஷ், நீயாவது கொஞ்சம் சொஞ்சு விட. வாயை மூடிட்டு பேசாம இருடா. சாவ போற நேரத்தில் அரிக்குது சொரியுதுன்னுட்டு. ஆயுஷ்மேதக்கா அந்தால பார்க்க போகுது, அந்தால பார்த்து நம்ம சொல்ல போகுது. அதனால டென்ஷன் ஆக போகிறான். அதை பார்த்து இவன் டென்ஷன் ஆக போகிறான். இந்த ஆள் எந்த பக்கம் வெட்ட போகிறானே தெரியலையா? நோ, வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து வெட்டினா. யாரா கட்டி வச்சது இவங்கள? இவங்க என்ன கைதியா? அச்சே அவுத்தோரா.
ஏய் சும்மா என்னை பார்க்குற வலை வச்சுக்காத. ஏய் நீங்களாம் டிவிக்காரங்க தாண்டா? ஆமாம் சார். கேமரா எங்கடா? வண்டியில் இருக்கு சார். ஆ வண்டியில் இருக்கு சார். சத்தமா சொல்றேன் சார் வண்டியில் இருக்கு சார். அதை அங்கே வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுற? சார் உங்கள் ஆளுங்க அடித்து கூட்டு வந்துட்டாங்க சார். போ. சரி சார். போய் எடுத்துட்டு வா போ. சார் சார் விட்டுருங்க சார். போயா, ஒன்றும் பண்ண மாட்டாங்க போ. சார் சும்மா என்னைய பார்த்துட்டு இருக்காத, மரியாதையாக இருக்காது. சார் கேமரா சார். வெய். சார் நான் டேரக்டர் சார். அதனால என்ன வெய்ய? சார் இது கேமராமேனோட வேலை சார். இது கூப்பிடு. டேய் சீக்கிரம் வாடா. சார் நான் தான் சார். வெய். சார் நான் கேமராமேன் சார். அதாயா சொல்கிறேன், வெய்ய. இது ஆப்ரேட்டரோட வேலை சார். ஒரு கேமராவுக்கு எத்தனை பேரியா? சார் லென்ஸு சார், ஃபோக்கஸ் சார். வர சொல். டேய் வாடா வாடா, சீக்கிரம் வாடா. எஸ். ஆ யா. அடிச்சேன்னு வெய், மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். வெய். சார் ரெடி சார். பேட்டி எடுக்கிறது யாரு? ஆயுஷ்மதி சார். வர சொல். சீக்கிரம் வா. முன்ன பின்ன நான் உன்னை பார்த்துருக்கேனா? இல்லை தெரியாமல் தான் கேட்குற, சொல்லு. முன்ன பின்ன உன்னை பார்த்துருக்கேனா? ஏன் நான் அப்படி பார்க்குற? பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு பிடிக்கல. போ, அப்படி போய் உட்காரு போ. ஓ இப்ப நான் என்ன பேசணும்? நீ எதுவும் பேச வேண்டாம். யாரா இவர் அடிச்சது? யாரா இவர் அடிச்சது? இல்லை அவர் தான் அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தாரு, அதான். அதுக்கு அடிச்சிருவீங்களா? ஆ நீங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. இல்ல பாண்டியா, நான் பார்த்த பாண்டியன் வேற, இப்ப பாக்குற பாண்டியன் வேற. அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அங்கேயே உட்காந்துருங்க, அவங்களோடய சாவுங்க. இந்த பார், எனக்கு இதெல்லாம் எப்படின்னு தெரியாதுண்ணா. நான் பேசுறது இதில் பதியணும், டிவியில் எல்லாருக்கும் தெரியணும். என்ன ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் சீக்கிரம் ரெடி பண்ணி ரோல் பண்ணுறா. ஆட்டினா தான் கேமரா ஆன் ஆகுமா? இல்லை சார், ஆட்டாமல் கூட ஆன் பண்ணலாம் சார். ஆட்டாமலே ஆன் பண்ணு சார். முதல்ல கேமராவை ஆன் பண்ணணும் சார், அப்புறம் நான் ரோலிங்னு சொல்லணும் சார், அப்புறம் எங்கள் டைரக்டர் ஆக்ஷன்னு சொல்லுவார் சார், அப்புறம் தான் சார் நீங்கள் பேசணும். அதுக்கேண்டா என்னையே பார்த்துட்டு இருக்க? ஏதாவது பண்ணுங்களேன்டா. டேய்
சீக்கிரம் ரோல் பண்றா. சார் கோபறார்ல. ரோலிங் சார். சார் நீங்க பேசுங்க சார். இது ஓடிட்டு இருக்கா? ஆமா சார், நீங்க பேசுங்க சார். நான் பேசுறதுல அதுல பதியும்ல? பதியும் சார். இது பாருங்க, நான் யாரு, என் பேர் என்ன, அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் ஊரு, என் ஊரோட வரலாறு, இந்த ஊர்ல நடக்கிற அநியாயம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நான் பேசுறேன். என்ன, என் ஊரு பேரு காத்தால்புரம். என் ஊருக்கு காத்தால்புரம்னு பேர் வச்சதுக்கு காரணமே 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்த மக்களை காப்பாத்தின காதம்பரி அப்படிங்கிற கன்னி தெய்வத்தால தான். அந்த காதம்பரி தான் எங்களுக்கு குலதெய்வம். அந்த காதம்பரி தாய் அநியாயமாக கொல்லப்பட்டது அதே 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராணி மங்களேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தியால தான். அந்த ராணி ரொம்ப மோசமானவ. ஏன், அவளோட வம்சமே மோசமானது தான். அதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த ஓலைச்சுவடையெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு இந்த ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார், எங்கூருக்காரர் தான். அவர்கிட்ட நிறைய ஓலைச்சுவடையெல்லாம் இருக்குது. ஏப்பா, எல்லாம் அவரையும் ஒரு படம் பிடிச்சிருங்க. அது என்னென்னு அவர்கிட்ட கேட்டுருங்க. ஓகே சார். சார், அவர் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு சார். ஓ அப்படியா? அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த காதம்பரி 200 வருஷத்துக்கு முன்னாடி ராணி மங்களேஸ்வரியால் அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்த நாங்கள் தெய்வமாக கும்பிட்டு வரோம். இந்த ராணி காதம்பரியை கொன்னதுனால ராணியோட சமஸ்தானமே அடியோடு அழிஞ்சிருச்சு. ஆனால் காதம்பரி தெய்வ பிறவி. அந்த ராணியோட வம்சமே பல ரூபங்களில் அழிவை சந்திச்சது. அந்த ராணியால் கொஞ்சம் பேர் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. அரச சபையில் அடி வருடிகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த நம்ம பாஷையில் அல்ல கைங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் தலைமுறையாக அந்த ராணியை நல்லவான்னு காமிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைய வரைக்கும் அந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா? இந்த ராணி மங்களேஸ்வரிக்கு கோயிலை கட்டி அந்த அவளை ரொம்ப நல்லவ அப்படின்னு காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பல காலமாக முயற்சி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த காதம்பரி தெய்வத்தோட சக்தியால் இன்னை வரைக்கும் கோயில் எழுப்ப முடியாமலே இருந்துச்சு. ஆனால் பாருங்க, அந்த ராணியோட தலைமுறையில் வந்த இரும்புறன்னு ஒருத்தன் இருக்கான். அதான் அந்த ஆளோட பொண்டாட்டி சித்ரா. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ராணிக்கு கோயிலை கட்டியே தீருவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. விட மாட்டாங்க. ஒரு அநியாயத்துக்கு கோயிலா, ஒரு அதர்மத்துக்கு கும்பாபிஷேகமா? இது வரலாற்று மோசடிங்க. இது தர்மத்தாய் காதம்பரி வாழ்ந்த பூமி. அரூப சக்தியா மக்களை காப்பாத்திட்டு வர காதம்பரி தாய் வாழ்ந்துட்டு இருந்த பூமி. இங்க காதம்பரி தாய்க்குன்னு ஒரு கோயில் இருந்துச்சுங்க. வருஷம் திருவிழா நடக்கும். ரொம்ப பெரிய திருவிழா. இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. ரொம்ப கோலாகலமாக நடக்கும். அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் விவசாய தொழிலே ஆரம்பிப்போம். பக்கத்து ஊர்க்காரங்களாம் எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவ்வளோ ஒத்துமை இருந்துச்சுங்க. இப்போ அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா காதம்பரி கோயிலை இடிச்சிட்டாங்க. அந்த தெய்வம் இருந்த இடமே தெரியாம அழிச்சிட்டாங்க.
அந்த இரும்புறா இருக்கான்ல எம்எல்ஏன்னு சொன்னல அவன், அப்புறம் அந்த பொட்டாட்டி சித்ரா சேர்மன், இவங்கெல்லாம் அந்த ராணி மங்களேஸ்வரியோட வம்சம். திட்டம் போட்டானுங்க, ஜெயிச்சிட்டானுங்க, இடிச்சிட்டானுங்க. அந்த ராணி மங்களேஸ்வரி கோயில் கட்டுறாங்க. விடமாட்டாங்க, விடமாட்டோம். எவ்வளவோ போராடியாச்சு. இது எங்களோட கடைசி போராட்டம். இதை பாருங்க, சொல்லிட்டோம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பேசிட்டேன். ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க. பதிஞ்சிருச்சு இல்ல? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார். சரி, இதை எடுத்துட்டு நேரா மெட்ராஸுக்கு போயிருங்க. அங்கே போய் டிவியெல்லாம் தெரியணும், எல்லா டிவிலையும் தெரியணும். சரியா? அப்போ தான் நியாயம் கிடைக்கும். தெரியுதுங்களா? சரி. மாறி சொல்லு பாண்டியா. எல்லாத்தையும் கூட்டு போய் விட்டு வாப்போ. சார் நிஜமாவா சார்? கிளம்பலாமா சார்? இங்கேருந்து என்ன பண்ண போகிற? சார் நீங்கள் கிரேட் சார். அந்த இரும்புரை இருக்கான்ல சார், 2 வாரமாக கட்டி போட்டு வச்சுருந்தான் சார். ஒருவேளை சோறு கூட போடல சார். அடுத்தவன் பசியை பார்த்து சந்தோஷப்படுறவங்கிட்ட எப்படியா சோறு தண்ணி கிடைக்கும்? நீ அவனை கொல்லணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அந்த இரும்புறைய கொன்னுடு விருமா. இல்லைங்க, என் பேரு அது என்ன பேரு சொன்னீங்க? விருமா, விருமாண்டி. இல்லைங்க, அது என் பேர் இல்லைங்க. என் பேரு பாண்டியன், சுந்தர பாண்டியன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இருமுறை சாகணும்னு, அந்த ஆசை நிறைவேறுங்க. பாண்டியன், ஒரு பெரிய சதித்திட்டத்தோட தான் எங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கள் கூட வந்துரு. என்னங்க விபரீதம் நடக்க போகுது? நாங்கள் பார்க்காத விபரீதமா? எவ்வளவோ இழந்தாச்சு, எவ்வளவோ பேரை காவு கொடுத்தாச்சு. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுவுறதுக்கு கூட கண்ணீர் இல்லைங்க. இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நாங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இதுக்குள்ளெலாம் யாரும் வர முடியாதுங்க. இல்லை பாண்டியா, நீ தப்பு பண்ணுற. எங்களை அனுப்பி வச்சா நீ எங்களை கடத்திட்டு போயிடுவேங்கிறது இரும்புரைக்கு நல்லா தெரியும். இப்போ அதே மாதிரி நீ எங்களை கடத்திட்டு வந்துட்ட. இப்போ அவங்க திட்டம் என்ன தெரியுமா? இரும்புற ஆட்களோட அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை கொன்னுட்டு நீ தான் எங்களை கடத்தி கொலை பண்ணிட்ட அப்படின்னு பழிய உன் மேலே போட போகிறாங்க. பாண்டியா, முதல்ல அவனுங்க இங்க வரட்டும், அப்புறம் எப்படி அவனுங்க உயிரோட போயிடறானுங்கன்னு பார்த்துருவோம். பாண்டியா, அவசரப்படாத பாண்டியன், நீ எங்கள் கூட வந்துரு. ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறோம், பேசு. அதுக்கப்புறம் போலீஸில் சரண்டர் ஆகிடு. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கிற மாதிரி நாங்கள் உதவி செய்கிறோம். நான் தப்பு பண்ணலைங்க, தப்பு பண்ண வச்சாங்க. அதான் இருமுறையோட முகத்திரையை நாங்கள் கிழிக்கிறோம். எதுக்கு எதுக்கு சரண்டர் ஆகணும்? வேண்டாம் விருமா, வேண்டாம். நீ அந்த இரும்பொறிய கொல்லணும். அதுக்காக தான் நீ இந்த ஜென்மம் எடுத்திருக்க. அவனை பழி வாங்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஐஸ்மதி, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. ஊரு போய் சேர்ந்தா போதுமா? தம்பி, உங்களை பத்திரமா இங்கிருந்து அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. என் உசுரை கொடுத்தாவது
உங்களை இங்கிருந்து பத்திரமா அனுப்பி வைப்பேன். சீக்கிரம் அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க சார். நாங்க ஊர் போய் சேர்றோம். அவனை கொல்லாம நீ சாக மாட்ட. எந்த சக்தியாலையும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன நம்ப விருமா? தெய்வமே, இங்க இருந்து நிம்மதியா போவிட மாட்ட போல் இருக்க. சார் பேரு பாண்டியன். பாண்டியன் சார். இருமுறை ராணி மங்களேஸ்வரி கோயில் கட்டுறான்ல, கட்ட விட மாட்டோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி உங்களோட நான் வந்துட்டேன்னா கட்டிடுவான். அரசியல்வாதிங்க எதை வேணாலும் சாதிப்பான். நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இருந்து போராடணும். பாண்டியா, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. பாண்டியா, நம்ம இடத்தை சுத்தி வளைக்க போறாங்க. அரே தூக்கு 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 எல்லாத்தையும் தூக்கு தூக்கல. வா போலாம். போலாம் வா. நட. விருமா, அந்த ராணி மங்களேஸ்வரி கொடுமைக்காரிங்கிறது எனக்கு தெரியும். கொடுமைக்காரிக்கு கோயில் கட்ட கூடாது விருமா. நம்மள பிரிச்ச பாவிக்கு பாவம் மட்டுமே செஞ்சவங்களுக்கு எந்த தெய்வ சக்தியும் உதவாது. நீ சொல்றது எனக்கு புரியல. அதுக்கு இது நேரம் இல்ல. சரியா? வா போலாம் வா. பெருமா, என்ன தெரியலையா உனக்கு? நீ என்னுடைய பெருமை. உனக்கு என்ன தெரியலையா? நான் தான் துளசி. துளசி, உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? நீயும் நானும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்க பாரு, இது காத்தால்புரம். இப்ப காத்தால்புரம். ஆனா இதுக்கு முன்னாடி இது சமஸ்தானம் தானே? சொல்லு, நாக ருத்ராட்ச வரத்தோட சமஸ்தானம் தானே?